அவங்க நாங்க நிலைப்பாட்டோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் அதே நிலைப்பாடு தற்கூரி தாவேக்க தற்கூரின்னு நாங்க என்னைக்கும் அதை சொல்லல. நாங்க அப்படி அது திமுக தரப்புல பேசப்பட்டது அது. அதுல எனக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்க அன்னைக்கே சொல்லியிருக்கோம். அப்படி ஒரு அரசியலாக ஒரு மக்களை ஒரு குறிப்பிட்ட தரப்பை சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க அரசியல் படுத்தலை அப்படிங்கிற கேள்வி அவங்கள நோக்கி தான் போகும். இரட்டை மொழி கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறோம், மும்மொழி கொள்கைக்கு நான் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தாவேக்க. அதை நீங்க நம்புறீங்களா? இல்ல, இது மும்மொழி கொள்கை தமிழ்நாடு அனுமதிக்காதுங்க. எந்த கட்சி அனுமதிச்சாலும் அதை அனுமதிக்காது. தாவேக்க சொல்றதை நீங்க நம்புறீங்களா? அவங்க சொல்றாங்க இல்லையா, சட்டசபையில் எல்லா தமிழ் வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றதை நம்புறது நம்பல இல்லைங்கிறத வச்சுட்டு ஆருடம் பார்க்க முடியாது. அவங்க எப்படி இயங்குறாங்கிறத வச்சுதான் நம்ம வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் வேலை. ஓகே, இந்தியை படித்தவர்களுக்கு எல்லாம் வேலை. அது எந்த மாதிரியான மூமெண்ட்? அண்ணாமலை வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஆடு வேஷத்துல வந்து ஒரு புலனரியா தான் நாங்க பார்த்துருக்கோம். அவருக்கு வந்து RSS ஒரு வேலை திட்டம். பாருங்க, 20 லட்சம் பேர் சமூக ஆர்வலர்கள் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. 2ஆம் நம்பர் மேல எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. அண்ணாமலைக்கு 2ஆம் நம்பர். ஓகே, 20,000 புத்தகம் படிச்சேன்னாரு, 2 லட்சம் 2 லட்சம் வழக்குகளை போட்டேனாரு. இப்ப 20 லட்சம்ன்றது ஆன்லைன் மூலியமா தான் பதிவாயிருக்கு. இந்த வளையம் வந்து இவங்களுக்குள்ள இருக்குது. இந்த தேர்தலுக்கு பிறகு தாவேக்க விஜய் அவர்கள் வந்த பிறகு ரஜினி அவர்கள் மனைவியின் மூலமாக ஒண்ணு முன்னெடுக்கிறதும், அண்ணாமலை ஒரு பக்கம் முன்னெடுக்கிறது, இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ண முடியுமா? இல்ல தனித்தனியா வச்சு? இல்ல, இது கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். இது அடிப்படையா என்னன்னா, இது குருமூர்த்தியினுடைய வேலை திட்டம் தான். ஓகே, RSSங்கிறது குருமூர்த்தி தான். இங்க இப்ப குருமூர்த்தி சொல்லாம குருமூர்த்தியோட பங்களிப்பு, அவரோட சித்தாந்தம் வந்து இங்க அவ்வளவு பெரிய அளவுல குருமூர்த்தி 10 பேர் நிக்க மாட்டான். இதுல ரஜினிகாந்த் வருவதற்கான நோக்கம், இது மையப்புள்ளி ரஜினிகாந்த் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமான ஒரு கண்ட்ரோலிங் பாயிண்ட் என்ன இருக்கு? ஓகே, அண்ணாமலை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு? கண்ட்ரோல் பண்ற பாயிண்ட் தான் இப்ப ரஜினி கிட்ட RSS குருமூர்த்தி தானே கண்ட்ரோலிங் பாயிண்ட். இப்ப மத்தவங்கள இணைக்கக்கூடிய குருமூர்த்தி சொன்னா எல்லாம் வரமாட்டான். ஆனா ரஜினிகாந்த் சொன்னா வருவாங்க இல்லையா? இப்ப ரஜினிகாந்த் ஒரு டூலா தான் பயன்படுத்துறாரு. ரஜினிகாந்த் கண்டிப்பா டூலா தான் பயன்படுத்துறாரு. கடைசி 10 திரைப்படங்கள் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப வீடு விட கொண்டு போய் சேர்த்தது யாரு? விஜய் மாமான்னு அந்த குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? அவங்க எடுத்த படங்களே தான். அவங்க திரைப்படத்தை எடுத்தாங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய ப்ரொடக்ஷன் சிவர் படம். ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆதியன் சங்கர் பிரியன். இன்று நம்மோடு பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். தற்குறி தாவேக்க அப்படின்னு பல வீரியமிக்க பேச்சு வசைப்பாடல்கள் தேர்தலுக்கு முன்பாக இருந்துச்சு, இப்போதும் இருந்துகிட்டு இருக்கு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. அதுல பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க நாங்க நிலைப்பாட்டோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் அதே நிலைப்பாடு தற்குறி தாவேக்க. தற்கூரின்னு நாங்க என்னைக்கும் அதை சொல்லல. நாங்க அப்படி அது திமுக தரப்புல பேசப்பட்டது அது. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்க அன்னைக்கே சொல்லியிருக்கோம். அப்படி ஒரு அரசியலாக ஒரு மக்களை ஒரு குறிப்பிட்ட தரப்பை சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க அரசியல் படுத்தலை அப்படிங்கிற கேள்வி அவங்கள நோக்கி தான் போகும். ஓகே, ஆட்சியாளர்கள் அப்படி ஒருத்தர் மக்களை பார்த்து அல்லது ஒரு தரப்பை பார்த்து சொல்றாங்கன்னா அந்த கேள்வி அவங்கள நோக்கி தான் போகும். ஏன் அவங்க தற்கொலையா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற இடம் தான் போகும். அதனால எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. தாவேக்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை ரீதியான எப்படியான ஒரு நகர்வுகளை செய்ய போறாங்கிறத பார்த்து தான் மதிப்பிட முடியும். இப்போ இருக்கக்கூடிய சில குறைகள், நிர்வாக ரீதியான குறைகளை வச்சுட்டு மட்டுமே பார்க்க முடியாது. நிர்வாக ரீதியான குறைகளை கடந்து அரசியல் ரீதியான குறைகள் என்ன, அவங்க கொள்கை ரீதியான குறைகள் என்னங்கிற ஒரு இடம் வரும்பொழுது தான் மதிப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுக்கான சூழல் இன்னும் அமையலை நான் நினைக்கிறேன். சரிங்க. மே 17 இயக்கம் வந்துட்டு தமிழ் விஷயத்துக்காக, தமிழுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும், தமிழ் நாட்டுக்காகவும் வந்து வீரியமிக்க போராட்ட களங்களை முன்னெடுக்கிற ஒரு இயக்கம். அண்மையில கூட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தோழரை வந்து மொழி ஹிந்தி எதிர்ப்புக்காக போராடி சிவாதிலிபனை அந்த தோழர் வந்து எழுந்திருக்கிற ஒரு பெரிய அமைப்பா இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இரட்டை மொழி கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறோம், மும்மொழி கொள்கைக்கு நான் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தாவேக்க. அதை நீங்க நம்புறீங்களா? இல்ல, இது மும்மொழி கொள்கை தமிழ்நாடு அனுமதிக்காதுங்க. எந்த கட்சி அனுமதிச்சாலும் அதை அனுமதிக்காது. சொல்றதை நீங்க நம்புறீங்களா? அவங்க சொல்றாங்க இல்லையா, சட்டசபையில் எல்லா தமிழ் வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றதை நம்புறது நம்பல இல்லைங்கிறத வச்சுட்டு ஆருடம் பார்க்க முடியாது. அவங்க எப்படி இயங்குறாங்கிறத வச்சுதான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். நம்ம வந்து
இப்ப மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து வெறும் கல்வியிலையா ஆட்சி அதிகாரத்திலா அப்படிங்கிற கடந்து இன்னைக்கு யதார்த்தமான எல்லா இடத்துலயுமே வந்து இந்தி வந்து திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நீங்க ஒரு 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 நிறுவனத்தோட விளம்பரத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தி இருக்கு. நம்மளுக்கு வந்து ரேடியோல கேட்கக்கூடிய நம்ம ஊர் எஃப்எம்ல வரக்கூடியதுல ஹிந்தியில விளம்பரங்கள் வரதை பார்க்குறோம். மத்திய அரசோட நிறுவனங்கள் வந்து இப்ப இந்தியை பயன்படுத்துற முறை வந்து மாறி இருக்கு. முன்னாடி வந்து கோப்புகள்ல எழுத்துக்கள்ல தான் நடவடிக்கைகள் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ரேடியோ எஃப்எம் மாதிரியான விஷயங்களோ அல்லது காணொளிகள் டெலிவிஷன்ஸ் மாதிரியான இடங்கள்ல வந்து பயன்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம கையாள தவறிட்டோம். அந்த இடத்துல இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப்ல எந்த விளம்பரம் பார்த்தாலும் அதுல ஏதோ ஒரு விளம்பரம் ஹிந்தியில விளம்பரம் வருது. இன்னைக்கு மொபைல் போன் எடுத்துட்டீங்கன்னா 3வது மொழியாக ஹிந்தியில வந்து செய்தியை வந்து ஆட்டோமேட்டட் மெசேஜ் வந்து சொல்றாங்க உங்களுக்கு. விளம்பரங்கள்ல பத்திரிகை விளம்பரங்கள்ல இப்போ ரிலையன்ஸே எடுத்துட்டோம்னா கூட ஒரு ஒரு அது கொடுக்கக்கூடிய விளம்பரம் வந்து ஹிந்தியில இருக்கிறத அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி போடுறாங்க. ஓகே, ஆங்கிலத்தில் அது படிக்கலாம், ஆனா அதுக்கு அர்த்தம் புரியாது. இதே சேனல் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய சேனல் எடுத்துட்டோம்னா, வட இந்திய சேனல் எடுத்துட்டோம்னா, ஆங்கில பத்திரிகைகள் எடுத்துட்டோம்னா, ஒரு அமைச்சரனுடைய சொன்ன செய்தியை கோட்ஸ்ல போடும் பொழுது ஹிந்தியில சொன்னதை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. ஓ ஓ ஓ சரிங்களா? நம்மளுக்கு அது என்னன்னே புரியாது. இங்கிலீஷ் படிக்கலாமே ஒழிய அது என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. புரியுது. அப்ப இந்தியை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து எல்லா துறைகளிலும் நடந்துட்டே இருக்கு. இப்போ ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல மும்மொழி கொள்கைன்னு வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ 3 மொழிகள்ல பேர் எழுதணும். யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனில போய் பாருங்க, அவங்களுடைய விளம்பரம் இங்க அண்ணா சாலையில இருக்குது. மிகப்பெரிய அளவுல தேனாம்பேட்டையில வச்சிருக்காங்க. 1000 விளக்கு பக்கத்துல 8 மாடி கட்டிடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல எந்த இடத்துலயுமே கிடையாது. ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தான் வச்சிருக்கிறாங்க. ஓகே. இப்ப இந்த மாதிரி இந்தி திணிப்புங்கிறது எல்லா இடங்கள்லயுமே வந்து வேறு வேறு வழியில வந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்தி ரொம்ப இயல்பான ஒன்றாக காமிக்க விரும்புறாங்க. பிரைவேட் இதுல ஒன்றும் இல்லை, ஸ்பாட்டிஃபை ஆப் கேட்பீங்க. ஆமா, அதுல ஹிந்தியில வருதா இல்லையா? வருது. நீங்க ஜோன் செலக்ட் பண்ணி தானே பாடல்ல இருந்து எல்லாத்தையும் நிச்சயமா, பண்றீங்க. நிச்சயமா. இன்னைக்கு டொமைன்ல அது பாசிபிள் தானே? எப்படி ஹிந்தியில விளம்பரம் வரலாம்? உங்களுக்கு யூடியூப் எடுத்தீங்கனாலோ அல்லது சமூக வலைதளம் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு முதல்ல ஹிந்தி தான் வருது. ஒரு ஊரை ஏரியாவை செலக்ட் பண்ண முடியும். 1000 லைக்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஐபி அட்ரஸ் அதெல்லாம் வச்சு நீங்க பண்ண முடியும்னா அதுல எப்படி ஹிந்தி விளம்பரங்கள் வர முடியும்? அப்ப திட்டமிட்டு திணிக்கப்படுது. இந்தி இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்ப இந்தி திணிப்பு என்பதை நம்ம வேற கட்டத்துல தான் மேற்பதனால இயக்கம் பார்க்குது. அதே மாதிரி நாங்க இந்த இதுல வேலை வாய்ப்புகள்ல பார்த்தோம்னா ஹிந்தி படிச்ச வேலை அப்படிங்கிறது வந்து எல்லா மாநிலங்கள்ல இருக்கிறவனுக்கும் ஹிந்தி படிச்ச வேலைன்னு நினைக்கிறாங்க. ஓகே. அப்படியே நார்த் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. இல்ல அது ஒரு அடுத்த கேள்வி. அது வந்து வேலை வாய்ப்பற்றவர்கள், கல்வியற்றவர்கள் வரக்கூடிய உழைப்பு வேற. இப்ப நீங்க வந்து பஞ்சாப்ல இருக்கிறீங்க, பஞ்சாபி மொழி படிச்சிருப்பீங்க, அதான் உங்க தாய்மொழி. குஜராத்ல இருந்திருப்பீங்க அல்லது வங்காளத்துல இருந்திருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து ஹிந்தி படிக்கிற 3வது மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை ஆண்டுகளாக, 60-70 ஆண்டுகளாக இருக்கு. அப்படின்னா சதன் ரயில்வேல, நம்ம ஊர் ரயில்வேஸ்ல நீங்க பெங்கால்ல இருந்தோ பஞ்சாப்ல இருந்தோ ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கணும்ல. நிச்சயமா. ஒரு சீக்கியனையாவது நீங்க பார்த்திருக்கலாம்ல, ஒரு மராத்தியனை பார்த்திருக்கலாம்ல, ஒரு குஜராத்திய பார்த்திருக்கலாம், அல்லது ஒரு பெங்காலியை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா ஏன் இல்ல? ஏன் ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல இருந்து மட்டும் இங்க எல்லா இடத்துலயும் வேலை பார்க்குறாங்க? நிச்சயமா. பீகார்ல இருப்பாங்க, உத்தரப்பிரதேஷ்காரா இருப்பாங்க, மத்திய பிரதேஷ்காரா இருப்பாரு. இந்த பகுதியை சார்ந்தவங்க தான் வேலை இங்க இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் வேலை. ஓகே. இந்தியை படித்தவர்களுக்கு எல்லாம் வேலை இல்லை. ஓ புரியுதுங்க. புரியுதுங்களா? ஆரிய கோட்பாடு மாதிரி தான் இருக்கு. நீங்க கர்நாடகால ஹிந்தி கட்டாய மொழியாக பாடமொழியாக இருக்குல்ல. அப்ப கர்நாடகால யாராவது ரயில்வேஸ்ல எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? இல்லையே. அப்ப ஹிந்தி பேசக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் யாரா இருக்குன்னா இந்திய தாய்மொழியாக வைத்தவனுக்கு மட்டும்தான் வேலை. இதை கண்டிச்சுதான் மே 14 இயக்கம் போராட்டம் இருக்கு. நாங்க எடுக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இதுவரை நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து மாறுபட்டது. எந்த இடத்துலன்னா எல்லா இடங்களிலும் இந்தியை திணிக்கிறார்கள், இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களை திணிக்கிறார்கள். அப்ப அதுதான் நம்ம வந்து இந்தி தொழிலாளர்கள் அல்ல. அவங்க வந்து கல்வி அறிவற்றவர்களாக கூலி தொழிலாளிகளாக வரக்கூடியவங்க எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து வேலைக்காக வராங்க. நம்ம ஊர் ஆளுங்க துபாய்க்கு போலையா, சிங்கப்பூருக்கு போலையா, அது போல வரக்கூடிய உடல் உழைப்போட வரக்கூடியவங்க. ஆனா மூளை உழைப்பு அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா, அதிகாரங்கள்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது யாரு? ஒரு இன்னைக்கு ரயில்வேஸ்ல டிடிஆ இருக்கக்கூடியவர் ஒரு அதிகாரி. அவர் கையில ஒரு அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்கிறது, அவர் நடைமுறைப்படுத்த முடியும். அவர் யாரா இருக்கிறாருன்னா இந்தி பேசுகின்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடியவரா இருக்கிறார், இந்தி தாய்மொழியை கொண்டவரா. அப்பதான் நாங்க எங்களுடைய கேள்வி அவர்களை நோக்கி தான் வருகிறது. அதனால வந்து உழைப்பாளியா இருக்கிறவனுக்கும் அதிகாரியா வர்றவனுக்கும் உள்ள வேறுபாடு தான் இந்தி திணிப்புல வேறுபாடு. அப்ப இந்தி திணிப்பு என்பது வேறு வேறு தளங்கள் வந்திருக்கு. அப்ப ஆனா வந்து என்னன்னா இந்த கட்சிகள் வந்து ரொம்ப வசதியா கடந்த காலத்துல என்ன இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கோ அதே நிலைப்பாடு கல்வி விட மாட்டோம், இது விட மாட்டோம்னு சொல்றாங்க, சொல்லிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டமா அப்டேட் ஆகுங்கன்னு நம்ம சொல்லணும்.
சரிங்க. இப்போ அந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுவாவே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஆக இருந்தாலும் சரி, 2 தரப்புல இப்போ அது அரசியல் புரிதல் இருக்கவங்களுக்கு நீங்க வந்து போராட்டங்கள் வாயிலாகவோ, அல்லது எதிர்ப்பு வாயிலாகவோ மனு குடுக்குறதோ, அல்லது கோரிக்கை வைக்கிறதோ, இது மாரி கொண்டு போறீங்க. ஹிந்தி எதிர்ப்பையும், தமிழ் நிலைப்பாட்டையும். ஆனா பாமர மக்கள் சாதாரணமாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தானே, இன்னமும் அது பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஹிந்தின்றது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தானே. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு உங்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி நீங்க கொண்டு போகிறீங்க? இல்ல எங்களுக்கு பரப்புரை போய் சேர்ந்துருக்குது. இப்ப நாங்க இந்திய அழிக்கிற போராட்டத்தை அன்னைக்கு நடத்தினப்போ ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து அனைத்து தரப்பு மக்களும் கை தட்டி வரவேற்றாங்க. அந்த வீடியோல ஐயா, கண்டிப்பா பாத்தீங்கன்னாலே பார்த்தோம். அவர்களே வந்து பேனர் வாங்கி பிடிச்சாங்க, கூட முழக்கம் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனுடைய ம். பிரச்சனை ஆனா என்னங்கிறது. இன்னும் மாற்றம் வரலையே. நீங்க அந்த வச்ச எந்த போர்டுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சீங்களோ, அது அப்படியே தான் இருக்கு இன்னும். இல்லைங்க, அது நம்ம வந்து இந்த எதிர்ப்பை மக்கள் இடத்துல அரசியல் படுத்துறோம். ம். மத்திய அரசாங்கத்துல இருந்து போர்டை அழிச்சு மறுபடியும் எழுதுனா மறுபடியும் எத்தனை தடவை நீங்க அழிச்சு அழிச்சு எழுதிட்டே இருப்பீங்க. இல்ல, நீங்க பெரிய விலைய வந்து இழந்திருக்கீங்க. தோழரை வந்து ஆமா. இழந்திருக்கிறீங்க. இப்போ ஒரு மே 17 இயக்கம் வந்து ஒரு தோழரை இழந்து இவ்வளவு தூரம் வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு போராட்டிருக்கு. அப்ப தோழமை அமைப்புகளோ அல்லது கட்சிகளோ உங்களோட தோள் சேர்த்து வீரியமிக்க இன்னும் அடுத்த கட்ட நகர்வு போராட்டங்களை முன்னெடுத்தாக்கா அது அட்டென்ஷன் பெருசா கிரியேட் ஆகும். நிச்சயமா அதுக்கான திட்டமிடல நாங்க இருக்கிறோம். வரக்கூடிய பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு அழிப்பு இயக்கம். அன்னைக்கு வந்து ஒரு அடையாளமா அழிச்சோம். ஆனால் அதுவே வந்து கிட்டத்தட்ட 35 ரயில்வே நிலையங்கள்ல பெயர்கள் அழிக்கப்பட்டது. ஓகே. தமிழ்நாட்டில் அப்படி நடந்ததில்லை. ஒரே இயக்கமா மே 14 இயக்கம் 35 ஊர்களில் நடந்தது. ஒரு சில ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் அழிக்கப்படலை. ம், ம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மேஜர் ஜங்ஷன்ஸ்லயும் வந்து பெயர் அழிக்கப்பட்டது. அவ்வளவு வீரியமா எங்க இயக்கம் அன்னைக்கு வந்து எடுத்தோம். அப்புறம் தேர்தல் காலமாக இருந்தது. இப்பதான் முடிஞ்சு ஆமா. ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து பரப்புரை நாங்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் எங்க இந்தியர் இருந்தாலும் பொது இடங்கள்ல நிச்சயமாக அழிச்செடுப்போம். அதெல்லாம் எந்த இடத்துலயும் சிவா திலீபன் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு அது. ம். அதனால இந்தி எங்க இருந்தாலும் எப்படியாக வந்தாலும் அதை எதிர்த்த போராட்டம் தீவிரமா இருக்கும். நாங்க அதற்கான எல்லா மட்டங்களையும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக இளைஞர்கள் இடத்துல, பிற இயக்கங்கள் இடத்துல, இன்றைக்கு மாணவர்கள் இடத்துல, அனைத்து இடத்துலயும் செய்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அப்போ அவர்களும் போராட்டத்தில் பங்கெடுப்பாங்க. ஒரு பெரிய ஒரு போராட்டமாக நிச்சயமா இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு பெரிய போராட்டத்தை மே 14 நடத்தும். சரிங்க. தமிழ்நாடு வந்து பெரியார் மண் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள வந்து சீமான் அவர்கள் ஒரு பக்கம் முரண்பட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க இன்னும் வலுவா நின்றுகிட்டு இருக்கீங்க, பெரியார் மண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணாமலை பாஜகவில இருந்து விலகி வந்துட்டு வேற ஒரு ரூட் எடுத்து சமூக ஆர்வலர்களை கனெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நீங்களும் தலைவர் நீயும் தலைவர் வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் போறாரு. அது எந்த மாதிரியான மூவ்மெண்ட் நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஆடு வேஷத்துல வந்துருக்கக்கூடிய ஒரு குலநரியா தான் நாங்க பார்த்துருக்கோம். அவருக்கு வந்து பாரதிய ஜன ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வேலை திட்டம் தான். இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து இயங்க முடியல, வளர முடியல. உடனே இந்து முன்னணின்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. பேரை தமிழ்ல ஆர்எஸ்எஸ்னா என்னடா அது பேரு, பாம்பு சத்தம் போடுற மாதிரி இருக்கேன்னு நினைப்பாங்க. பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. அதனால இந்து முன்னணின்னு மாத்தி இந்து முன்னணியை வளர்த்து எடுக்கிற வேலையை பார்த்தாங்க. அதுவும் கூட பெரிய அளவுக்கு நகராம நெருப்பு தேங்கி போயிருச்சு. ஓகே. அப்ப பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இல்லை. இன்றைக்கு வந்து தாவேக்காவும் ஆட்சியில 4 தொகுதி இருந்தது, இன்னைக்கு ஒரே தொகுதி, ஒரு தொகுதி வந்திருக்கிறது மட்டும் இல்லை, அதுவும் அதிமுக ஆதரவோட தான் ஜெயிச்சாங்க. இன்றைக்கு அதிமுக திமுக தாவேக்கான்ற ஒரு பெரிய கட்டமைப்பு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து இந்த மதவெறிக்கு எதிரான அரசியல் செய்வதற்கு இன்றைக்கு இன்னொரு சக்தியும் வந்த மாதிரியான ஒரு சூழல் உருவானதுக்கு அப்புறம் பாஜக வளர்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க இன்னைக்கும் வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளுக்குள்ளாக ஒரு தலைமையை கொண்டு வரணும்னு விரும்புறாங்க. ஓகே. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எல்லா திமுக புது தலைமை வருது, அதிமுக என்ன நிலைமைன்னே தெரியல, முடிவில்லை. சரிங்களா? அவங்களுக்கு பாமக ஒரு இளம் தலைமுறை தலைவராக அவங்க முன்னிறுத்துறாங்க, டிடிவி தினகரனை முன்னிறுத்துறாங்க. ஆனாலும் கூட தமிழ்நாடு அளவுல இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு மாஸ் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு லீடர்ஷிப் கிடைக்கலங்கிற இடம் தான் நிக்குது. ஓகே. இதுக்கு நடுவுல பிஜேபி வளரணும்னா முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இடைநிலை சாதிகளுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு தலைவராக ஒருத்தர் உருவாக்குறதுக்கு தான் அண்ணாமலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடிப்படையில பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் தான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்தது. ஏன் எடப்பாடியாரால முதலமைச்சராக தொடர முடிஞ்சது அப்படின்னா இந்த முதலாளிகள், பெரிய முதலாளிகள், பெரிய பண வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வந்து எடப்பாடியை பாதுகாத்தாங்க. அதனால 4 ஆண்டுகள் அவர் ஆட்சியை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஓகே. இன்றைக்கு அவருடைய தலைமை என்பது வீழ்ச்சி அடையுது. ஆனா அந்த முதலாளிகளுக்கு ஒரு தலைமை தேவைப்படுது. அந்த இடத்துல அண்ணாமலை இருந்தா சரியா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஓகே. சரிங்களா? அப்போ அது என்ன பண்றாங்கன்னா இந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டுல 2 மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்புகளாக இருக்கக்கூடிய சமூகங்கள், தென் மண்டலங்கள் இருக்கக்கூடிய நாடார் சமூகங்களோ, இங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டல சமூகங்களோ இருக்கிறாங்க. 2 பெரிய சமூகங்கள் இருக்குது. இந்த 2 சமூகங்களும் அதிகாரத்துக்கு வெளியே நிக்கிறாங்க. ஓகே. ஆட்சி அதிகாரம் தங்களுக்கு கிடைக்கலங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இவங்கல இருந்து தலைமையை கொண்டு வரணும்னு விரும்புறாங்க. ஆனா இவங்களுக்கு தலைவர்கள் இல்லை. அப்போ அதனால என்ன இருக்காங்கன்னா ஒரு தடவை சீமானை ஆதரிச்சாங்க. சீமானை வந்து
எல்லா இவ்வளவு பெரிய செலவுகள் செய்வதற்கான பணம் எங்கிருந்து கிடைச்சது? புரியுதுங்க. இந்த முதலாளிகளிடமிருந்து கிடைச்ச பணங்கள் தான். அவருக்குன்னு ஒரு சமூக கட்டமைப்பை பின்புலமா கொடுத்து பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து தோத்து போய் நின்றுட்டு இருக்கிற இடத்துல, அப்ப விஜயை கையாளுவதற்கு ஒரு யங் ஃப்ரெஷ் தலைமை தேவை. அது பிஜேபிங்கிற டேகை வச்சுட்டு மூட்டையை வச்சுட்டு பண்ண முடியாது. அந்த அந்த கழுதை மூட்டையும் தூக்கிக்கிட்டு இன்னொரு தலைமையை கொண்டு வரணும்னா பெரிய சிரமம். சரிங்களா? அதனால அதை கழட்டி விட்டுறாங்க. அந்த கழுதை மூட்டையை ஆத்தோட விட்டுட்டு புதுசா ஒரு கழுதையை பிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, அதனால பயணம் பண்ணி நம்ம இதை வந்து சண்டை போடலாமா? நாளைக்கு வந்து அடுத்த 10 ஆண்டுகள்ல என்ன தலைமை இங்க இருக்க போகுது? திமுக உதயநிதி தலைவராக முன்னிறுத்துவாங்க. அதிமுக இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அதை. மற்ற கட்சிகள்ல பெரிய தலைமைகள் எதுவும் பெரிய அளவுக்கு கிடையாது. சீமானுடைய மொத்த பொய்யும் 15 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. எல்லா பொய்யும் செலவு பண்ணிட்டாரு அவரு. இனி அவருக்கு புதுசா கதை இல்லை சொல்றதுக்கு. அப்ப இதெல்லாம் போற இடத்துலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க திமுக கூட்டணி பிரியறது எல்லாருமே பேசுனாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, பாஜக கூட்டணி கலந்துருச்சு இன்னைக்கு. என்டிஏ கூட்டணி காலி. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி இல்ல. யோசிச்சு பாருங்க, நீங்க ஜி.கே. வாசன் வெளியே போறாரு. ஆமா. சரிங்களா? ஜி.கே. வாசன் வந்து நம்ம பெரிய ஒரு அரசியல் ஆற்றலா பார்த்தது இல்ல. இப்ப ஜி.கே. வாசன் வெளியே போறாரு அப்படின்னாலே மத்தவங்க எல்லாரும் அந்த மனநிலை இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அது எல்லாமே கழுது ஓனா போகுது. அப்ப இந்த கூட்டணிகள்லாம் மறுபடியும் அண்ணாமலை சுத்தி உருவாக்கிடலாம் பகல் கனவு வைக்கிறாங்க. அது ஒரு பகல் கனவு. அண்ணாமலையால அப்படி ஒரு தலைமையெல்லாம் கொடுத்துட்டா இங்க எந்திரிச்சு வந்துட முடியாது. ஏன்னா வந்து இங்க ஒரு இயக்க கட்டமைப்பு ஒண்ணு இருக்கணும் பின்புலமாக. இன்னைக்கு திருமாத்தோழர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா வர்றாருன்னா, அவர் ஒரு அரசியல் இயக்கமாக இருந்து இயங்கி அரசியல் படுத்தி அரசியல் இயக்கங்களோட ஆதரவுகள் எல்லாமே இருந்ததுனால அவர் ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகி நிற்கிறார். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி வந்தாருன்னா அதே போல சமூக இயக்கங்கள்லாம் வந்து அவருக்கு ஆதரவு அளிச்சு, முற்போக்குகளும் ஆதரவு அளிச்சு ஒரு இயக்கமாக மேல வந்தாங்க. இந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதவங்கனால இப்ப சீமானே எடுத்துக்கோம். சீமான் எங்க இருந்து வந்தாரு? பெரிய இயக்கங்கள் சேர்ந்து அவர் கொடுத்த ஆதரவு தான். இல்லைன்னா அவர் தனியா கத்தியெல்லாம் நம்பியிருக்க மாட்டான். தனியா மேடை போட்டு கத்திருக்கலாம், அவன் நம்பியிருக்க மாட்டான். பெரியார் இயக்கங்கள் பெரிய அளவுக்கு அந்த இயக்கத்தை கட்டி கொடுத்தாங்க. நாம் தமிழர் இயக்கத்தை கட்டி கொடுத்தவர்கள், இயக்கமாக கட்டி மாவட்டமாக கட்டி கட்டமைப்பு பண்ணி கொடுத்தவங்க பெரியாரிஸ்டுகள். அவங்களுக்கு தான் துரோகம் பண்ணார் அவர். அதனாலதான் அவர் இன்னைக்கு எந்த பேசும் இல்லாம நிக்கிறாரு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு சமூக செயல்பாட்டு அமைப்புகள் கட்டமைப்பை தராம ஒரு தலைமை எமர்ஜ் ஆக முடியாது, வராது. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு வரலாறு கிடையாது. அவங்க RSS அப்படி ஒண்ணு முயற்சி பண்ணுது, இவங்க எல்லாத்தையும் இணைச்சு ஒண்ணு பண்ணிடலாமா? நிச்சயமாக மே 14 அது அனுமதிக்குது. நீங்க மே 14 இயக்கத்தை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க எல்லா இடத்துலயும். மே 14 இயக்கங்கிற உறுப்பினர் எண்ணிக்கை கொண்ட காமிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. கருத்தியல் பலம் தான் எங்களுக்கான பலம். நீங்க வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி பகுதி செயலாளர்னு ஒரு கட்டமைப்பை போட்டு அதுல ஒவ்வொருத்தரும் நீங்க 20 பேரை கூட்டம் 30 பேரை கூட்டிட்டு வான்னு சொல்லி தமிழ்நாடு தலைவி ஒரு 1,00,000 பேர் காட்டுறது பெரிய சிரமமான விஷயம் கிடையாது. ஒரு இயக்கம் அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை பெரிய கட்டமைப்பு இருக்குதோ அதே கட்டமைப்பு மே 14 இருக்குது. ஆனா எங்களுக்கு வரக்கூடிய தோழர்கள் ஒரு வண்டியை வச்சு ஒரு 4 வண்டியை வச்சு 100 பேரை கூட்டிட்டு வரக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு கிடையாது. ஒத்தால தான் வருவான். செட்டப் கூட்டம் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு 2000 பேர் வர்றாங்க. அதே 2000 பேர் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சி செயல்பாட்டாளர்களாக பதிவு செய்யப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆனா 2000 பேர் ஆளுக்கு ஒரு 10 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. 20,000 பேர் 30,000 பேர் 50,000 பேர் அவங்களால திரட்டி அவங்க சக்திக்கு ஏற்ப காமிக்க முடியாது. நாங்க அந்த மாதிரி செலவுகள்லாம் செய்யறது இல்லை. எங்களுக்கு அது தேவையில்லை. சரிங்களா? நீங்க கூட்டத்தை கூப்பிட்டு காமிக்கணுங்கிறது வாக்கு அரசியலுக்கு தேவை. இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே நிகரான வலிமை மே 14 இயக்கத்துக்கும் இருக்கிறது. எங்களுக்கு அந்த பொருளாதார கட்டமைப்பு நாங்க அப்படி ஒன்று செலவு பண்றது இல்லை. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு கருத்து மக்களிடம் போய் சேர வேண்டும். எங்களோட கருத்து மக்கள் எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி கட்சியாக நாங்கள் பார்ப்பது யாரை? பாரதிய ஜனதா கட்சி. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத கட்சியாக பார்ப்பது காங்கிரஸ் கட்சியை நாங்க பார்க்கிறோம். மத்த எல்லாமே எங்களுக்கு நட்பாக தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகள். அவங்களோட முரண்பாடுகள் இருக்கும். அதிமுக எங்களுக்கு முரண்பாடுகள் உண்டு, திமுகவோட எங்களுக்கு முரண்பாடுகள் உண்டு. சரிங்களா? எல்லா கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் முரண்பாடு இருக்கதான் செய்யும். ஆனால் அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கான முரண்பாடு தான் எங்களுக்கு இருக்கும். புரியுதுங்க. அப்ப மே 14 இயக்கத்தினால கருத்தியலாக பாரதிய ஜனதா கட்சி கடந்த 12 வருஷமா மே 14 தாங்க எழுத்து நினைச்சா இல்லையா? நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வரும் பொழுது கருப்பு கொடியை தூக்கணும். கடைசி அவருடைய பயணம் வரைக்கும் கருப்பு கொடியை வைத்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சி தவறான ஒரு இயக்கம் என்று அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கு. அதுல சமரசமான உரத்துல கூட பின்வாங்கி நிக்கிற. எங்களால பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான கருத்தையில் உருவாக்க முடிஞ்சதா இல்லையா? அன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்தியலை கொண்டு போய் சேர்த்தது யாரு? மே 17
நாங்கள் போய் பண்ணோம், எங்கள் தோழர்கள் போய் பண்ணாங்க, மற்ற ஜனநாயக அமைப்புகளும் இயங்கினாங்க, சேர்ந்து இயங்கி பண்ணாங்க. இயங்கினால நிச்சயமாக அண்ணாமலையை வீழ்த்த முடியும். நாங்கள் வீழ்த்துவோம். அதெல்லாம் இது போன்ற ஆர்எஸ்எஸ்னுடைய ட்ராஜன் ஹார்ஸைலாம் நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கோம். நிச்சயமாக அரசுடைய எல்லா முயற்சிகளையும் மேற்பதனால் இயக்கம் வீழ்த்த தான் செய்யும். மற்ற அமைப்புகளுக்கு நாங்கள் ஒரு தோழமையாக இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் செய்யணுன்ற சமயங்கள்ல யார்கிட்டலாம் ஆதரவு கேட்கணுமோ கேட்கிறோம், ஆதரவு கொடுக்குமென்றாலும் கொடுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு கவனிக்கப்படாத ஒரு மிக முக்கியமான ஒரு ஆற்றல் என்றால் மேற்பதனால் இயக்கமும் அதனோட தோழர்கள். எங்க தோழர்கள் மிக உறுதியான தோழர்கள். ஓகே. இலக்கிற்காக உயிரையே கொடுக்கக்கூடிய தோழர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு, ஒரு இந்துத்துவ அமைப்பு வளர்வது ஒரு காலத்துல அனுமதிக்காது. சரிங்க. இன்னொரு விஷயமா என்ன அண்ணாமலை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்குமே சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூக ஆர்வலர்கள் இப்போ மே 17 இயக்கத்தில் இருக்காங்கன்னா ஒரு கொள்கை பிடியில் இருக்கலாம். ஒரு பெரியாரிய ஈர்ப்பின் காரணமாகவோ, மார்க்சின் ஈர்ப்பின் காரணம், அண்ணல் அம்பேத்கர் ஈர்ப்பின் காரணம் இருக்கலாம். ஆனா சமூக ஆர்வலர்களுடைய பார்வையே வேற. என் ஊர்ல தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, பைப்பு பிரச்சனை, கல்விக்காக நான் இந்த மாதிரி விழிப்புணர்வு அந்த மாதிரி கிராமங்கள் தோறும், தெருக்கள் தோறும் சமூக ஆர்வலர்கள் அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிஐ போடுறது, கவர்மெண்டோட ஃபைட் பண்றது, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட ஃபைட் பண்றது அப்படின்னு இருக்காங்க. அவங்கள கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய பவரா யாரும் சப்போர்ட் கிடைக்கல. இன்னைக்கு அந்த இடத்துல அண்ணாமலை கனெக்ட் பண்ணிருக்காரு. பாருங்க, 20 லட்சம் பேர் சமூக ஆர்வலர்கள் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அவர்கள் தரப்புல இருந்தே சொல்லப்படுது. 2ஆம் நம்பர் மேல எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. அண்ணாமலைக்கு 2ஆம் நம்பர் இருக்கும். ஓகே. 20,000 புத்தகம் படிச்சேன்னாரு, 2 லட்சம் வழக்குகளை போட்டேனாரு, இப்ப 20 லட்சம். 20 லட்சம்ன்றது ஆன்லைன் மூலியமா தான் பதிவாயிருக்கு. அதுல என்ன இல்லைங்க, அவங்க எப்படி சமூக அது என்ன எனக்கு புரியல. சமூக செயல்பாட்டாளர்கள் நாங்க பார்க்க ஒரு வருஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட 200 கூட்டங்கள் போறேன். 160ல இருந்து 180, உடல்நலம் சரியா இருந்தேன்னா 200 கூட்டங்கள் வரைக்கும் நான் போறேன். சரிங்க. தமிழ்நாட்டுல எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கேன். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன் நான். நாங்க அப்படி ஒரு இவங்களுக்கு எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத சமூக செயல்பாட்டாளர்கள் நாங்க பார்த்ததில்லை. ஒவ்வொரு ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வருவாங்க, பேசியிருக்கிறாங்க. மணல் பிரச்சனைக்கோ, கல்லுக்குவாரி பிரச்சனைக்கோ, அல்லது இதர சிவிக் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கோ வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கும் வர்றாங்க, சந்திக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி கண்ணுக்கு புலப்படாத இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அவர் அண்ணாமலை எப்பவுமே ஒரு எக்ஸாசரேட் பண்ணி பேசுவாரு. அவர் ஒரு கவுண்ட் வச்சிருக்காரு. உங்க கட்சிக்கு எவ்வளவு பேர் சேர்றாங்கிறது நீங்க உள்ள வச்சுக்கிற இன்டர்னல் டேட்டா. கவுண்டர் வெளியே போட்டு இவ்வளவு கவுண்டிங் ஆகுதுன்னு காமிக்கிறது பெரிய விஷயம். ஸ்கோர் கார்டு போறதுன்னு பெரிய விஷயம். எதுக்காக காமிக்கிறாங்க? நாடகமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, எந்த கட்சியாவது அப்படி ஒரு கவுண்டர் வச்சுட்டு இவ்வளவு பேர் இருக்காங்க. தாவே கவுண்ட் தான் பண்ணாங்க. அவங்க தான் பெருசா மாசா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப அண்ணாமலை அதே மாதிரி காப்பி அடிச்சிருக்கிறாரு. அப்ப இது என்னன்னா ஒரு பெரிய நாடகத்தையும் ஏமாற்று வேலையும் செய்யறாங்க. அது பெருசா எடுபடாது. நிச்சயமாக எடுபடும். சரிங்க. சைமல்டேனியஸா அண்ணாமலை ஒரு பக்கம் அப்படின்னு தொடங்கும் போது, ரஜினி அவர்கள் முன்னாடி அந்த கொரோனா காலகட்டத்துல கட்சி தொடங்குவாரு, இது அது இதுன்னு பார்த்தா இல்ல, இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுக, நடுவுல நான் எதுக்கு, எனக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய மனைவி அவங்க ஒரு அமைப்பு தொடங்கி மக்கள் மேடை அப்படின்ற அடிப்படையில அவங்களும் வராங்க. அவருக்கு எண்ணம் இருந்துச்சு, எனக்கு தெரியும் அவருடைய பவர் என்ன, அவருடைய ஆளும் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இது 2 பக்கமும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதே போல ரஜினி அவர்களையோ நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறாரு, அண்ணாமலை பேசி இருக்கிறதா சொல்றாங்க. இப்படி இந்த வளையம் இவங்களுக்குள்ள இருக்குது. இந்த தேர்தலுக்கு பிறகு தாவேக விஜய் அவர்கள் வந்த பிறகு ரஜினி அவர்கள் மனைவியின் மூலமாக ஒண்ணு முன்னெடுக்கிறதும், அண்ணாமலை ஒரு பக்கம் முன்னெடுக்கிறது, இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ண முடியுமா, இல்ல தனித்தனியா வச்சு? இல்ல, இது கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். இது அடிப்படையா என்னன்னா, இது குருமூர்த்தியினுடைய வேலை திட்டம் தான். ஓகே. RSSங்கிறது குருமூர்த்தி தான். இங்க குருமூர்த்தி சொல்லாம குருமூர்த்தியோட பங்களிப்பு, அவரோட சித்தாந்தம் இங்க அவ்வளவு பெரிய அளவுல குருமூர்த்தி 10 பேர் நிக்க மாட்டான். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோட அதிகார பலம் இருக்கு பின்னாடி. ஓகே. காவல்துறை பலம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்கு. சரிங்களா? அவருக்கு இது ரஜினிகாந்துக்கு தேவைப்படுது. சரிங்களா? அப்ப ரஜினிகாந்த் அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகே. சரிங்களா? ரஜினிகாந்த் பயன்படுத்தாதனாலதான் அண்ணாமலை ரஜினிகாந்த் அப்பவே கேட்கல குருமூர்த்தியோட பேச்சு அப்படின்னா, இப்ப ஏன் மனைவியின் மூலமா இப்ப நேரடி அவர் நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி கேட்கல. இல்ல, அவர் அதாவது ரஜினிகாந்த் பயன்படுத்தப்படுகிறார் அல்லது விரும்பி தானே ஈடுபடுத்திக்கலாம். 2 விஷயமா தான் இருக்கு, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் இதுல ரஜினிகாந்த் வருவதற்கான நோக்கம், இது மையப்புள்ளி ரஜினிகாந்த் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமான ஒரு கண்ட்ரோலிங் பாயிண்ட் என்ன இருக்கு? ஓகே. அண்ணாமலை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன விஷயம் இருக்குது? கண்ட்ரோல் பண்ற பாயிண்ட் தான் இப்ப ரஜினி கிட்ட குருமூர்த்தி தானே கண்ட்ரோலிங் பாயிண்ட். இப்ப மத்தவங்களை இணைக்கக்கூடிய குருமூர்த்தி சொன்னா எல்லாம் வரமாட்டான். ஆனா ரஜினிகாந்த் சொன்னா வருவாங்க இல்லையா? இப்ப ரஜினிகாந்த் ஒரு டூலா தான் பயன்படுத்துறாரு. ரஜினிகாந்த் கண்டிப்பா டூலா தான் பயன்படுத்துறாரு. ஏன்னா அவர் இல்லைங்க, பவர் லாபிங்கிறது டூலா மட்டும் பார்க்க முடியாது.
பல பேர் இணைப்பதற்கான இணைப்பு புள்ளிக்கு தேவைப்படுவாங்க. ஓகே. அவங்க அதுக்கு வந்து அந்த வேலையை வந்து மெனியூவரிங் பண்ணுவாங்க. அப்ப ரஜினியோட ரசிகர்களையும் வந்து இப்படி கன்சாலிடேட் பண்ணி அண்ணாமலை ஆமா, அது ஒரு சின்ன போர்ஷன் இருக்குதானே செய்யுது. ரஜினியோட ரசிகர்னு ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு இல்லையா, அவருடைய ரசிகர் மன்றம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அண்ணாமலை நீங்க நாளைக்கு அட்டாச் பண்ணலாம். இப்படி நீங்க எல்லாத்தையும் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கலவையான சாதம் பண்ணலாம்னு முயற்சி பண்ண. அது அப்படி அரசியல் வந்து அப்படி நடக்கிறது இல்லைங்க. அப்படி நீங்க உங்களுக்கு இத்தனை பேர் ஆதரவு இருக்காங்க, இவங்களுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுனா நீங்க செஞ்சு அப்படி நீங்க தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகே. திமுகவே தோல்வி தானே இருந்ததுல. கூட்டணி கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சில அமைப்புகளை உள்ள கொண்டு வந்தாங்க இல்லையா. ஓகே 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 ஓகே. பட் அது பெரிய வெற்றியை அவங்களுக்கு தரல இல்ல. அதனால இப்படி நீங்க வெறும் நியூமரிக்கல் கவுண்ட் வந்து வெற்றியை தராது. எல்லாம் நியூமரிக்கல் கவுண்ட பேசுறாங்க. ஆனா பப்ளிக் ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கு, கருத்து ஒண்ணு இருக்குல்ல, கருத்து நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து எப்படி இயங்குது? இப்ப விஜய் மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு எதிர்பார்ப்புனால அவர் ஓட்டு அளிச்சதா நான் பார்க்கல. ஓகே. ஏற்கனவே கட்சிகள் மேல மக்களுக்கு ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வுக்கு அவங்க பிஜேபி தேர்ந்தெடுக்கல. ஓகே. நாம் தமிழரை தேர்ந்தெடுக்கல. சரி, இது எல்லாத்தோட புதுசா ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்மளுக்கு ரொம்ப தொல்லை இல்லாத ஒண்ணு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது வந்து அப்படியேதான் அதை பார்க்க முடியும். ஓகே. அப்ப மக்களுக்கு ஒரு கருத்தியல் பார்வை, எல்லாத்துக்கும் ஒரு கருத்து பார்வை இருக்குங்க. அது குருமூர்த்தியோட பார்வையோ ரஜினிகாந்தோட பார்வையோ வந்து அதை முடிவு பண்ண முடியாது. ஓகே. மக்களுக்கு கருத்தியலாக ஒரு விஷயத்தை, அதனாலதான் கருத்தியலாக ஒரு விஷயம் ஜெயிக்கிறதுன்னு சொல்றோம். நம்ம ஏன் சொல்றோம் கொள்கை ரீதியாக ஏன் ஜெயிக்குதுன்னு சொல்றோம், ஏன் பெரியார் மண்ணுன்னு சொல்றோம்னா, அந்த கருத்தியல் பார்வை ஒவ்வொருவரும் தாம் மனதுக்குள்ள உள்ள எடுத்துக்குவாங்க. அந்த பார்வையில இருந்து அரசியலை பார்ப்பாங்க. அப்படி பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரிங்களா? நீங்க எனக்கு அண்ணாமலை கிட்ட வந்து 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ரஜினி கிட்ட 70 லட்சம் பேர் இருக்கிறாங்க, குருமூர்த்தியிட 30 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் மத்த கட்சிகள்கிட்ட 10 லட்சம் பேர்ல இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்த்தோம்னா நம்ம 2 கோடி பேர் சேர்த்தரலாமே கணக்கு போட்டாலும் ஜெயிக்க முடியாது. ஓ, அந்த கணக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு இது தாண்டி கருத்து நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் மொத்த கூட்டம் தானே பார்ப்பான், சேர்த்து தானே இயக்குவான். இப்ப ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் எத்தனை பேருக்கு அண்ணாமலை பிடிக்கும்? ரஜினிகாந்த் ரசிகர்கள் எத்தனை பேருக்கு விஜய பிடிக்கும்? ஓகே. இருக்கா இல்லையா? அப்ப அந்த கணக்கு எப்படி சேர்த்தீங்க? கூட்டெல்லாம் கழித்தல. அது கரெக்ட். இப்ப மக்களை வந்து நீங்க ஒரு மூட்டையா கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுதான் தவறா போகுது. இப்ப நீங்க இந்த கட்சிகள் எல்லாமே பண்ண தவிர திமுக உட்பட அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பணத்தை கொடுத்தா கன்வின்ஸ் பண்ணிடலாம், அல்லது ஒரு புகழை காமிச்சா ஒரு கன்வின்ஸ் பண்ணிடலாம், ரஜினிகாந்த் ஃபேஸை காமிச்சா கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைக்கிறேன். மோடியோட முகத்தை காமிச்சா கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. பெரியார் அரசியல் படுத்தியிருக்காரு. ஒரு விஷயத்தை இப்படி பாருன்னு அரசியல். அதனால பெரியார் மண்ணுன்னு சொல்றோம். ஒரு கணிசமான மக்கள் பார்க்க கத்துருக்கான். மத்தவங்க கேட்பாங்கல்ல, என்னண்ணே இது எப்படி பாக்குறது சொல்லுங்கண்ணே, ஏன் பண்றாங்க. அப்பதான் ஒரு பெரியாரிய கருத்துகள் இருக்கிறவர் அதை பத்தி விளக்குறாரு. அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அரசியல் எப்படி பார்க்கணும்ன்றத அவங்க கத்துக்கிறாங்க. ஓகே. அரசியல் பார்வையை கத்துக்கிறதாங்க பெரியார் மண்ணு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? அது புரிஞ்சுக்காதனாலதான் சீமான் எல்லாம் தோத்து போறது. பெரிய வாய்ப்பு அவர் கிடைச்சது தமிழ்நாட்டில், ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய இன அழிப்புக்கு பிறகான அரசியல கைக்கு வந்தது. ஓகே. அது வீணடிச்சார் அவர். ஸோ அதனால மக்கள் ஒரு விஷயத்தை இப்படி பார்க்க கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் நம்மளோட ரசனை யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுவதும் இந்துத்துவ படங்கள் வருது. சரிங்களா? ஆனா தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட படங்கள் வருது? இன்னைக்கு ஹபீபி ஓடிட்டு இருக்கு, வெற்றிகரமா ஓடுது இல்லையா? இத்தனைக்கும் யாருமே ஹீரோ கிடையாது அதுல. ஒரு மிகப்பெரிய படம், மக்கள் அதை விரும்புறாங்க. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அட்வான்ஸா யோசிக்கிறான், வேற ரசனையோட இருக்கிறான், அவனுக்கு ஒரு சினிமா பத்தி பார்வை இருக்குது, அரசியலை பற்றி ஒரு பார்வை இருக்குது, அதுல இருந்து தான் வர்றான். அதனாலதான் நீங்க பாரு, இங்க இருக்கிறதுல முற்போக்கு படங்களா ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? எந்த படம் தோல்வி அடையுது பெருசா? மாரி செல்வராஜ் படங்களோ, ரஞ்சித் படங்களோ, ராம் படங்களோ, வெற்றிமாறன் படங்களோ, குமாரராஜா தியாகராஜா படங்களோ, இதை தவிர வரக்கூடிய புது இளைஞர்கள் எத்தனையோ பேர். இப்ப சிறைன்னு ஒரு படம் வந்தது, லப்பர் பந்து எடுத்தாங்க, வேற வேற. இது எல்லாமே எப்படிப்பட்ட படங்கள்? சமூகத்துக்கு கேடான படமா? இல்ல, இந்த படம் கொண்டாடப்பட்டது. சரி, அப்ப தமிழ்நாடு மக்களோட ரசனையும் அரசியல் பார்வையும் மாறுபட்டது, வேறுபட்டது. நீங்க தவேக்காவை வெற்றி பெற்றாங்க, விஜய் ரசிகர் எடுத்துட்டாங்க, ஒரு நடிகரை கொண்டு வந்துட்டாங்க, அதனால தமிழ்நாட்டோட அரசியல் ஐக்கியவே வந்து நமக்கு கொஸ்டினபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி நான் உடன்படலை. ஏன்னா விஜய் எப்ப ஒரு குடும்பத்திற்கான ஒரு ரசிக்கக்கூடிய நபராக மாறினார். விஜய் படம் வந்துன்னா ரசிகர் போய் பார்ப்பாங்க நிச்சயமா. ஆனா விஜய் படத்தை கொண்டு போய் எல்லா வீடு வீடா போட்டது யாரு? சன் டிவி போட்டுச்சு. சொந்த கடைசி 10 திரைப்படங்கள் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப வீடு விட கொண்டு போய் சேர்த்தது யாரு? விஜய் மாமான்னு அந்த குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? அவங்க எடுத்த படங்களே தான். அவங்க திரைப்படத்தை எடுத்தாங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் எடுத்தது. அது வணிகமா பார்த்தாங்களே. அப்ப இந்த திமுகவிலிருந்து வரக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்
வணிக படங்களை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்தாங்க. கொள்கை சம்பாதிக்கக்கூடிய, கொள்கையை முன்னிறுத்தக்கூடிய திரைப்படங்களுக்கு அவங்க முதலீடு செய்திருந்தாங்கனால் அந்த படங்களை வீடு வீடு விட கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க. திராவிட படம் ஒண்ணுமே வரலையே. கடைசியா வந்து சார்பேட்டா பரம்பரை. இல்ல அவங்களே சார்பேட்டா பரம்பரை மட்டும்தான் ரொம்ப நாள் கழித்து வந்த திராவிட கட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற காமித்த ஒரு திரைப்படம். ஓரளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து அதுல பேசும், காலகட்டத்தை பேசும். அப்படியான ஒரு படத்தை எல்லாம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, இப்ப கடைசியா எடுத்தாங்களே, இப்ப மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, உதயநிதி ஸ்டாலினே. அதாங்க அவர் நடிச்சதுக்காக ஒரு படத்தை எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், இது மாதிரி எத்தனை படங்கள் வந்து விடுதலை படம் எடுத்தார், வெற்றிமாறன் எடுத்தாரு. அவருடைய சொந்த உழைப்புல அவர் வந்து இது ஒரு பெரிய பெட் பண்ணி அவர் எடுக்கிறார். நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை எடுத்திருக்கிறார். இதெல்லாம் யார் செய்திருக்க வேண்டும்? கரெக்ட். யாருக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கிறது? எந்த மாதிரியான இயக்குநர்கள் நீங்க வந்து ஆதரிக்கணும்? குமார் ராஜா, தியாகராஜா இருந்தாரு, இவர் ராம் இருந்தாரு. இவங்களுக்கு எல்லாம் எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்களும் கொண்டாடி இருக்க வேண்டாமா? கொண்டாடினீங்களா? நீங்க கொண்டு போய் எல்லா 10 விஜய் படத்தையும் வீடியோடா காமிச்சு எல்லா குழந்தைகிட்டையும், பெண்கள்கிட்டையும், இளைஞர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்து விட்டு இன்னைக்கு அவங்களை தற்கூரின்னு சொன்னா யார் தற்கூரி? ஓகே. சினிமாங்கிற எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் டூல் அப்படிங்கிறது தெரியாத ஒருத்தங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. நீங்க சினிமா பவர்ஃபுல் டூலுங்க, டெலிவிஷன் பவர்ஃபுல் டூல். சினிமாங்கிறது ஒரு எமோஷனல் காம்பனன்ட் அப்படின்னா, டெலிவிஷனுங்கிறது ஒவ்வொரு வீடையும் கனெக்ட் பண்றது, ஒவ்வொரு குடும்பத்தை கனெக்ட் பண்றது. அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாரும் உட்காந்து பார்க்கணும் இல்லையா? வீட்டோட உட்காந்து பாக்குறீங்க, எமோஷன்ஸ் இருக்கு, அதுல உரையாடல் இருக்குது. சினிமா தியேட்டர்ல உரையாடல் இருக்காது. வீட்டுல ஒரு விஜய் பேசுற டயலாகுக்கு ஒரு பதில் டயலாக் வீட்டுல ஒருத்தங்க பேசுவாங்கல்ல, அது வீட்டுக்குள்ள கலகலப்பா மாறும்ல, அது ஒரு செலிப்ரேஷனா மாறுது இல்ல. அப்ப எல்லாத்தையும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் படத்தை, வணிகத்தனமான ஒரு படத்தை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு மக்களை கடைசியில ஓட்டு போட்டு நீங்க தற்கூரின்னு சொன்னா யார் உண்மையான தற்கூரி? இதுல யாரு தற்கூரி? அரசியல் சூசைட் பண்ணது யாரு? மக்களா? ஓட்டு போட்டவனா? இல்ல. நீங்க எப்படிப்பட்ட படத்தை எடுத்துட்டு திராவிட இயக்க வரலாறு, எத்தனை போராட்டங்கள், பெரியார் நடத்தின போராட்டங்கள், எத்தனை பேர் போராடி இருக்கான், வீரத்தோட போராடி இருக்கான், உயிரை கொடுத்திருக்கிறான். 38 மொழி போர் நடந்திருக்குது, 65 மொழி போர் நடந்திருக்கிறது. இதுக்கு நடுவில் எத்தனை விஷயங்கள், போராட்டங்கள் நடந்திருக்கு. அண்ணா எத்தனை பேசியிருக்கிறார், எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறார். இதெல்லாம் ஏதாவது ஒரு திரைப்படமா வந்திருந்து உங்க டிவிலையும் நீங்க ப்ரொடக்ஷன் காசுல நீங்க கொடுத்த உங்களுடைய அமைச்சர் அடிச்ச கொலை காசுலையும் வந்து வாங்கி போட்டு படம் பண்ணி இருந்து அதையெல்லாம் ஊடூட கொண்டு போய் சேர்த்து இருந்தீங்கன்னா மக்கள் தற்கூரியா இருந்திருப்பானா? கரெக்ட் இல்லையா? திரைப்படம்ங்கிற ஒரு கருவி, சினிமாங்கிற ஒரு கருவி மிக வலிமையான ஒரு கருவின்னு அண்ணா கவனிச்சுதானே அதை எடுத்து வேலைக்காரி எழுதினாரு, ஓரிரவு எழுதினாரு, நீங்க பராசக்திக்கு கலைஞர் எழுதினாரு. அவங்கள எதுக்கு எழுதுனாங்க? மக்கள் அரசியல் படுத்துறதுக்கு எழுதுனாங்க. விஜய் படத்தை கொண்டு போய் வீடு வீடா போட்டீங்களே, அது என்ன அரசியல் போய் சேர்ந்துச்சு? என்ன பண்ணீங்க? அது சீரழிச்சிங்க இல்ல. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தமிழ் சினிமா உலகத்துல சரியா திராவிட கருத்துகள் கொண்ட படங்கள் எத்தனை படங்கள் நீங்க உருவாக்க முடிஞ்சிருக்கும்? ஏன் பண்ணல? மக்களை பயன்படுத்துவதற்காக அறிஞர் அண்ணா அந்த அந்த கலையை பயன்படுத்தினார். திராவிட இயக்கமே பயன்படுச்சு, நாடகத்தை பயன்படுச்சு இல்லையா? நாடகம், கலை, பாடல்கள், இதன் மூலமாக வளர்ந்த இயக்கம் அது முழுக்க வணிகத்தன்மையா மாத்திர வேலையை பார்த்துட்டு சம்பாதிக்கிற வேலையை சம்பாதிச்சுட்டு நாளை மக்களை போய் தற்கூரின்னு சொல்றீங்கன்னா யார் தற்கூரி? நீங்க தான் கலையை பற்றியான ஒரு 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 அறிவுபூர்வமான ஒரு விவாதத்தை உங்க கட்சிகள் உருவாக்கி இருக்கணும். உங்க கட்சியில கலை பிரிவுன்னு வச்சிருக்கிறீங்களே, அதுல வளர்த்திருக்கணும்ல. தமிழ் கலையை வளர்த்திருக்கணும், தமிழ் சினிமாவை பத்தியான விவாதங்களை கொண்டு வந்திருக்கணும், தமிழ் இலக்கியங்களுக்கு பத்தியான விவாதங்களை, கூட்டங்கள் நடத்தி தமிழ் ரசனை இதை மாத்திருக்கணும்ல. இப்ப நீங்க 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 11, 12ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது புறநானூறு படிக்கிறோம், அகநானூறு படிக்கிறோம், சிலப்பதிகாரம் படிக்கிறோம், இலக்கியங்களை படிக்கிறோமா, சிறுகதைகளை படிக்கிறோமா, நவீன இலக்கியம் படிக்கிறோமா, அதெல்லாம் எப்படி படிக்கணும்ன்ற கத்துக்கிறோம். கவிதை எப்படி படிக்கணும்னு கத்துக்கிறோம். சினிமாவை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கத்துக்கிறோமா? சொல்லி தர்றாங்களா? இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஆமா, ஓவியம் பண்றோம், இசையை பத்தி கத்துக்கிறோம், எல்லாத்தையும் பாட புத்தகங்கள் ஏதோ ஒரு கத்துக்கிறோம். ஆனா ஒரு திரைப்படம் என்பது என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது, அந்த கலையை புரிந்து கொள்வது என்னன்னு ஏதாவது சொல்லி தரதுக்கு ஏதாவது இருந்திருக்குதா? இல்ல. அப்ப இன்னைக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கருத்தியலை மாற்றுவதற்கான ஒரு கலையை வந்து அறிமுகமும் படுத்தல, முறையா பயன்படுத்தவும் செய்யல. ஏன் நம்ம அதிமுக மேல இதெல்லாம் பேசுறது இல்லைன்னா, அவங்க வந்து பெரிய கொள்கையாளர்கள் நம்ம கவனிச்சதே கிடையாது. ஓகே, அவங்க அப்படிலாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கல. இவங்க தாங்கள்லாம் பெரிய அறிவாளிகள், அவங்கதான் திராவிட இயக்கத்தோட மொத்த பொறுப்பாளர்கள் பேசினாங்கல்ல. அப்ப நீங்க பண்ண சீரழிவை பேசித்தான் ஆக வேண்டியது. இதனால நாங்க நிறைய வசவுகளை வாங்கினோம், தனிமைப்படுத்தப்பட்டோம், மே 14 அதெல்லாம் கவலையே பட மாட்டோம். அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டோம். எங்களை தனிமைப்படுத்துற வேலையை 5 ஆண்டுகள்ல
எந்த திராவிட இயக்க மேடைகள்லையும் எந்த திராவிட இயக்க தலைவரும் எங்களை கூட்டு மேடையில் ஏத்தல. எந்த பெரியாரி அமைப்பும் எங்க மேடை ஏத்தலாம் பேசல. ஓகே. சரி, எங்க மேடைகளை கூப்பிட்டா கூட திமுக வரல. சரிங்களா? அவங்க எங்களை வந்து ஒவ்வாமையோட தான் பார்த்து வச்சிருந்தாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா, ஆனா உங்களால அர்ஜுன் சம்பத் கூட்டு மேடைகளை உங்களை ஏத்திக்க முடிஞ்சது. அவங்களே ஏத்த முடியுது. அது அவங்க அதுக்கு பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னால் இந்த மாதிரியான ஒரு சரியான நேர்மையான கருத்தியலோடு வரக்கூடியதை ஆதரிப்பதற்கு அவங்க மனசு வரல. என்னைக்கோ அவங்க உட்கார்ந்து பேசியிருக்கலாங்க கிட்ட. என்னென்ன கருத்து, எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கோரிக்கைகள் என்னங்கிற கேட்டு அப்படிலாம் செய்யல. அப்ப அது போன்ற ஒரு ஆரோக்கியமான அரசியல் பரப்புக்குள்ளார ஒரு வேலையை செய்திருக்க முடியும். அது இருந்தா இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது. ஓகே ஓகே. அதை பத்தியான இன்னும் ஒரு மீளாய்வு. இன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா, மீளாய்வுன்ற பேர்ல அவங்களுக்கு என்ன வசதியோ அது பேர் தான் மீளாய்வு இல்லை. தங்களுக்கு எது கசப்போ அதான் மருந்து. ஓகே. தங்களுக்கு எது இனிப்பா இருக்குதோ அது மருந்தா இருக்க முடியாது. அதனால அவங்களுடைய தவறுகள் குறித்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா வந்து திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு பெரிய கட்சி. அடித்தட்டு தளங்கள்ல ஒரு போராட்டத்தை நடத்தி அதற்காக அடக்குமுறை எதிர்கொண்ட கட்சி. அதற்காக சிறைப்பட்டு இருக்கு, உயிர் கொடுத்திருக்கிறாங்க. கடுமையான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாறு கொண்ட கட்சி அது. அப்ப அது வந்து தமிழ் மக்களினுடைய ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்குது, பிரதிநிதியாக அது இருக்குது. அப்ப அதற்குள்ளாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லுவது என்பது அண்ணாமலை சொல்ற மாதிரி அறிவாலயத்துல செங்கல் செங்கலா உருவாங்கிற விமர்சனமும் எதுவும் ஒண்ணு அல்ல. ஓகே, புரியுது. எங்களுக்கு இருக்கிற அக்கறை, அவனுக்கு இருக்கிற அவதூறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பிஜேபி காரன் கொடுக்கறதுக்கு வந்து நாம கொடுக்கறது ஒன்றரை இல்லை. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, ரெண்டு எங்களை ஒன்னாதான் நடந்துச்சு. ஓகே. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அண்ணாமலை மேல என்ன வழக்க போட்டாங்க, எத்தனை ஊழல் வழக்குகளை பத்தி எல்லாம் அண்ணாமலை வெளியே ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்திருக்குது. அந்த ஏன் கல்யாணராமன் அவங்க கட்சியில் RSS காரரு அண்ணாமலை ஊழல் எல்லாம் எழுதி பத்தி வெளியே போட்டிருக்காரு, ட்விட்டர்லாம் எழுதி போட்டிருக்காரு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது குறித்து திமுக ஆதரவு சேனல்களே பேசல. ஓகே. திமுக எத்தனையோ சேனல்கள் அவங்களால வளர்த்தப்பட்ட சேனல்கள் இருக்குது, காசு கொடுத்து பராமரிக்கப்பட்ட சேனல் இருக்கு. ஒன்று கூட அண்ணாமலை ஊழலை பத்தி பேசவும் இல்லை, எழுதவும் இல்லை. ஏன்னா அவங்க பயன்படுத்தினாங்க. நீங்க விஜய்க்கு எதிராக சீமான பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு மாரிதாசை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவை விமர்சிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி சீப்பான ஒரு குறுக்கோழியான வேலைகள் தான் அவங்க பழகிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. இது வந்து தவறான ஒன்றா நான் பார்க்கல. இது அண்ணாவோட வழிமுறையாக நான் பார்க்கல. ஓகே ஓகே. அறிஞர் அண்ணாவோட வழிமுறையோ தந்தை பெரியார் வழிமுறையோ இல்லை. அதனால நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல மிக முக்கியமாக தமிழ்நாடு மக்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்சி. அது 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே தமிழ் மக்கள் கட்டி எழுப்பிய ஒரு கட்சி. ஏழை எளிய மக்களாக இருந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய காசையும் அறவேற்று கஞ்சியும் குடிச்சிட்டு வளர்த்தெடுத்த ஒரு கட்சி. அது வந்து வீழ்வதை வந்து தமிழ் மக்கள் ஒரு காலத்துல விரும்ப மாட்டாங்க. ஆனா அது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை அதனுடைய தலைமைக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். அந்த தலைமை அந்த பொறுப்புணர்வோட, இது அவங்களுடைய தனிப்பட்ட கட்சியாக மட்டுமல்ல, தமிழ் மக்கள் எத்தனையோ பேர் பங்களிச்சிருக்கிறாங்க. என்னுடைய தாத்தா அதுல ஒரு முக்கியமான பங்களிப்பு 50களில் செஞ்சிருக்கிறாரு, 40களில் செஞ்சிருக்கிறாங்க. என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க செஞ்சிருக்கிறாங்க. தெரியும் அவங்களுடைய பங்களிப்புகள்லாம் தெரியும். கட்சியில் எந்த பொறுப்புகளும் இல்லாம உழைச்சவங்க எல்லாம் தெரியும். சரிங்களா? என்னுடைய அப்பாவுடைய அப்பா மட்டும் தான் காங்கிரஸ்காரர், அதனாலதான் அவர் காந்தியின் பேர் வச்சாரு. மற்றவங்க எல்லாருமே திராவிட இயக்கத்துக்காரங்க தான். அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம், இத்தனை தலைமுறையாக இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வந்து எதை மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீ கவனம் எடுக்கணும். அவங்க நினைக்கிற மாதிரி ஜென்சி வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்குன்னா இங்கிலீஷும் தமிழும் பேசினா ஜென்சி லாங்குவேஜுக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதான் பைத்தியகாரத்தனம். ஓகே. ஜென்சி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. அவங்க வேற ஒரு, ஏன்னா அவங்க மோஸ்ட் இன்ஃபார்ம்டு சொசைட்டி. அவங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் புத்தகத்துல இருந்தா படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த குழந்தைங்க ஒரு ஸ்க்ரோல்ல, ஒரு ஸ்வைப்ல, ஒரு வீடியோல ஒரு தகவலை தெரிஞ்சுக்குதுங்க. ஆமா ஆமா. இல்ல எவரெஸ்ட் படத்தை நம்ம பார்த்திருக்கோமா? கேள்விதான் பட்டிருக்கோம். 8000 மீட்டர்னு சொல்லி கேள்விதான் பட்டிருக்கோம். ஆனா அந்த குழந்தைங்க வீடியோல பாக்குது. அப்ப அதுக்கு நம்மளோட நம்ம புத்திசாலித்தனமா யோசிக்கும். சரிங்களா? அதனால அவங்க குறைச்சி மதிப்பிடவோ மேலோட்டமாக பார்ப்பதிலையோ தான் பிழை விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றம் நிச்சயமா வரும். மேற்பதற்கு கொண்டு வரும் நான் நம்புறேன். மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.